இன்றைக்கி ரெசிபி மிக்ஸ்டு வெஜிடபிள் புதினா சாதம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். 2 நம்பர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு, ரொம்ப சின்ன துண்டு பட்டை, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய் மசாலா சாமான்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி வானிலை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகா, பெரிய குடமிளகாவாக 1, 15 பீன்ஸு இந்த சைஸில் நறுக்கிக்கணும். கேரட்டும் நீள நீளமாக நறுக்கிக்கலாம். 2 கேரட் நறுக்கியிருக்கேன். இதை எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1 நீல சைஸில் தோல் சீச்சிட்டு நீல சைஸில் நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து காயை நல்லா வேக வைக்கணும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கணும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஓரளவு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் குடமிளகாவை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயை நல்லா வதக்கணும். புதினா பேஸ்ட்டில் க்ரீன் சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். புதினா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். 10 to 15 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். புதினா பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. புதினாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போயாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி சாதம் 200 கிராம் அளவு உதிரா வடித்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸில் புதினா மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா மசாலாலையும் உப்பு சேர்த்தாச்சு. ரைஸ்க்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி புதினா மசாலாவை சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலில் குக்கரில் பண்ணுற புதினா ரைஸ் 1 part குக்கிங்காக பண்ணுறதும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண புதினா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சா சாதம் எப்போ வேணாலும் வடித்து நம்மளோட புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.